ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீட்டு தோட்டத்தில் தினம் நான் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டு தோட்டத்தில் பார்த்து ரசிக்கவும் ஆர்வத்தோடு கற்றுக்கவும் நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நான் தோட்டத்தில் புதுசாக செய்கிற முயற்சிகளையும் தோட்டத்தில் நடக்கிற அழகான சின்ன அறுவடைகளையும் பார்த்து ரசிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் விதைக்காமலே நிறைய ரக கீரைகள் வளர்ந்துருக்கு. அது நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அறுவடையும் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு கலவைக்கீரை அறுவடை தான். இன்றைக்கி சமையலுக்காக கலவைக்கீரை அறுவடை பண்ண போகிறோம். வாங்க போய் அறுவடை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொன்னாங்கண்ணி கீரை வளர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பொன்னாங்கண்ணி அறுவடை பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது எல்லாமே தானாகவே வளர்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் ஒரு முறை நடவு பண்ணி அது ரொம்ப முதிர்வடைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பிடுங்கி போடும்போது அது போடுற இடத்துலலாம் இந்த மாதிரி கீரை வளர்ந்துருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் மழை பெஞ்சதில் பாருங்கள் அழகாக வேர் முளைச்சிருக்கு. இது மாதிரி வேர் வளர்ந்துருக்கிறத கிள்ளி வேற எங்கேயாவது நடவு பண்ணால் இது பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சிடும். நம்ம தோட்டத்தில் இப்படி தான் கீரைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தண்ணி பாய்ச்சும் போது அங்கங்கே விழுற கீரைகளுக்கும் சேர்ந்து தண்ணி போடும். அதில் வந்து ஈஸியாக வேர் முளைச்சி வந்துடும் அதுங்களுக்கு. சிகப்பு பொன்னாங்கண்ணி அறுவடை பண்ணியாச்சு. பாருங்கள், அடுத்தது பக்கத்துலேயே தண்டு கீரை முளைச்சிருக்கு. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்ததாக அப்படியே வேலைக்கீரையும் பறிச்சுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு எல்லா செடிகளுமே கொஞ்சம் வதங்கி போயிருந்தது. ஆனால் ஒரு 2 நாள் தான் மழை பெஞ்சது, லேசான மழை தான். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ களைச்செடி இருக்குது பாருங்கள். இதை வெறும் களையை மட்டும் பார்க்கக்கூடாது, இதில் நம்ம சாப்பிட தகுந்த நிறைய கீரைகளும் இருக்குது. ரொம்ப சத்தான கீரை அதெல்லாம். நம்மளுக்கு அதெல்லாம் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக கொஞ்சம் சாரணக்கீரை. அடுத்ததா சிலோன் பசலைக்கீரை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம தோட்டத்தில் ரொம்ப அதிக அளவில் இந்த கீரையை பார்க்கலாம். நாம் நிறைய இடத்துல முளைச்சிருக்கோம். இந்த கீரையும் நம்ம எங்கேயாவது கிள்ளி போட்டாலே போதும், அந்த இடத்துல ஈஸியாக செடி வளர்ந்து வந்துடும். அடுத்ததா மணத்தக்காளி கீரை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக குப்பைக்கீரை. ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் இந்த தோட்டத்தில் நிறைய கீரை அறுவடை பண்ணிட்டோம். இப்போ வந்து க்ரோபேக் கார்டனில் நாற்றுகள் வச்சுருக்கிற இடத்துல நாட்டுகள் வளர்ந்துருக்கிற பாட்டிலெல்லாம் வளர்ந்துருக்கு கீரை. இப்போ பாருங்கள், சிகப்பு தண்டுக்கீரை பறிக்கிறோம். அடுத்ததாக பச்சை தண்டுக்கீரை. பாருங்கள், சின்ன பாட்டில் எவ்வளோ பெரிய கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்லலாம் நான் இதில் கூட கீரை வளர்த்தேன், நல்லாவே அறுவடை கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பருப்பு கீரை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கொஞ்சமாக பாலக்கீரையை சேர்த்துப்போம். அடுத்ததாக கொஞ்சம் சிறு பசலைக்கீரை. சிறு பசலன்னு சொல்லுவாங்க, தரப்பசலன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கலவைக்கீரை அறுவடை பண்ணியாச்சு. எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ ரசாயனமோ பயன்படுத்தாத சுத்தமான கீரை, அதிக சத்துக்கள் நிறைஞ்ச கீரை அறுவடை இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் மாங்காய் அறுவடை நடக்க போகுது. அதை பற்றின வீடியோ அடுத்ததாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.